வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முத்துமாரி அம்மன் கோவிலை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த கோவில் இந்த திருப்புவனம் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, வச்சுக்கிறாங்க, அதைத்தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ திருவிழாலாம் இல்லை, சும்மா அந்த கோவிலை மட்டும் சுற்று வளாக மட்டும் எப்படி கும்பிடுவாங்க, எப்படி வைப்பாங்க, அந்த கோவிலோட என்ன எல்லாமே இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகே நண்பர்களே, பாய். நண்பர்களே, இந்த மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கான். இந்த மாரியம்மன் கோவில் வரலாதான் நம்ம பார்க்க போறோம். வரலாறு கோவில்ல திருப்பூணத்து மக்கள் எப்படி கும்பிடுறாங்க, சிறப்பா வழிபடுறாங்க, அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா நண்பர்களே, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த கருப்புசாமி காவல் தெய்வம் கருப்புசாமி கிட்ட வந்திருக்கான் மாரியத்த கோயிலுக்குள்ள. கருப்பங்கிட்ட வந்திருக்கான், அந்த கருப்பனை கும்பிட்டுக்குவோம். வாங்க நண்பர்களே, மாரியம்மன் கோவிலை பார்த்துக்குருவோம். பாருங்க, சட்டி, தீச்சட்டி, பூக்குழி கட்சி. இந்த சட்டிலாம் இதை எடுப்பாங்க, பூக்குழி சட்டி எடுப்பாங்க. திருவிழா அமோகமா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு சட்டி இருக்குன்னு பார்த்துங்க. எத்தனை மக்கள் திருவிழாவை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறான்னு பாருங்க. நாகம்மா வச்சிருக்காங்க, பிள்ளை இது வச்சிருக்காங்க. அப்படியே வாங்க, மணிக்கல்ல பாருங்க. அப்படியே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க, வேற லெவல். சூப்பரா இருக்கு நண்பர்களே. அடுத்து நாகம்மா கோயிலுக்கு போறோம், வாங்க. அங்க ஒரு தூரத்தை பத்தி போய் வச்சுட்டு வந்துருவோம். பூஜாரி உள்ள உட்காந்துருக்காரு. திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்குங்க. பார்த்தா வெயில் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, நாகம்மாவை கும்பிட்டுக்குருவோம். நண்பர்களே, திருப்பூணம் மாரியம்மன் கோவில்ல நாகம்மா ஜெயம் எங்கேயும் போக மாட்டாங்க, எங்கேயும் வருவாங்க நாகம்மா கோயிலுக்கு. இப்படியே வாங்க. அவங்க நேர்த்தி கடன் செலுத்துறது இந்த முத்துமாரி அம்மன் கோவில்ல சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பான கோவில் இந்த முத்துமாரி அம்மன் கோவில் தான். பாருங்க, நேர்த்தி கடன் எவ்வளவு செலுத்திருக்காங்கன்னு பாருங்க. நானும் சேர்ந்து செலுத்தியிருக்கேன். ஏன்னா நான் எனக்கு திருப்போணமும் எனக்கு உயர்ந்தப்பட்ட ஊர். இந்த சாமி நமக்கு பிடிச்சது, தெய்வமானது. மக்கள் எவ்வளவு இந்த ஊர்ல எவ்வளவு அருமையா திருவிழாவை கொண்டாடிருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த ஊரோட பெருமை, அருமை, பெருமை தான். பார்த்துங்க நண்பர்களே. சிறப்பா இருக்கு. அடுத்து ஒரு நாகம்மா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கான், அங்கே சூரத்தை பத்தி பொருதி. நண்பர்களே, எங்க மரத்தை சுத்தணும், மரத்தை சுத்தினாதான் அது கரெக்டா இருக்கும். நாகம்மாவை வேண்டிட்டு மரத்தை இதை சுத்தணும், கோயிலை சுத்தணும். அடுத்து நம்ம வைரவரை பார்க்க போறோம். வைரவர் அப்படியே சட்டியை காங்க, தீச்சட்டி பார்த்துங்க நண்பர்களே.
பார்த்துங்க நண்பர்களே, கோயில் ஃபுல்லாக தீச்சட்டி தான். நேர்த்திக்கிறேன், அவளை நேர்த்திக்கிறேன். மக்கள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை வீடியோ போட்டுருவோம். இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிறோம். சூப்பர் சூப்பர். அடுத்து வைரவரை பார்க்குறோம். பைரவர் காண்டி தான். இதுதான் நண்பர்களே பைரவர் மூர்த்தி, பார்த்துங்க. அடுத்து நம்ம சைட்டா மாரியத்தா பார்க்க போறோம். திருப்புவனம் முத்து மாரியம்மனை பார்க்க போறோம். அதோட வீடியோ தான் அது. அப்படி பின்னாடி நண்பர்களே, திருப்புவனம் முத்துமாரியம்மன் கோவில் ரேணுகா தேவி அம்மா, ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மா. அவ்வளோதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் தைரியத்தை. முத்துமாரி அம்மன் கொடித்தளத்தை பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்லா உருண்டை கொடுப்பாங்க இந்த கோவில, அருமையாக இருக்கு. நல்லா இருக்கும். இதெல்லாம் விளக்கேற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுங்க நண்பர்களே, இதான் திருப்புவனம் முத்துமாரி அம்மன். இந்த தெய்வம் தான் எங்களுக்கு பிடிச்ச தெய்வம். தெய்வத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் நண்பர்களே. நண்பர்களே, இதுதான் திருப்புவனம் முத்துமாரியம்மன். இங்கே தான் கச்சேரி நடக்கும், எல்லாமே நடக்கும். சட்டி எடுத்து செலுத்துறது இங்கே தான் நடக்கும். சாமியை பார்த்துட்டிங்கன்னா சிறப்பாக இருந்துச்சா. அதான் கொடி கொம்பு மரம் நல்லா இருக்கும். எல்லா மக்களும் வந்து செலுத்துறது நல்லா இருக்கும். சாமியை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். இதான் முத்துமாரியம்மன் சாமி. வணக்கம் நண்பர்களே, இத்துடன் நிறைவு பெறுகிறது இந்த வீடியோ. பாய்.